அவ்வளோ கெப்பாசிட்டிலாம் கிடையாது. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அன்பார்ந்த எல்லாருக்கும் நம்முடைய காலை வணக்கம் தெரிவித்து சொல்கிறேன். இப்போ நான் பார்த்துருக்கிறது தான் வந்துட்டு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சி வந்துட்டு இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று பெங்களூர் வந்துட்டு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு, கர்நாடகாவும். அது வீரப்பன் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியாக தான் இருந்தது. வீரப்பன் எப்போ இறந்தாரோ கொண்டுட்டாங்களோ அப்போல வந்துட்டு பாதி பேரை பிரிச்சுக்கிட்டாங்க. பாதி பேர் பிரிச்சு சண்டை போட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது அருமையான நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி அப்பால் ஒரு கரை தெரியுது, அங்கே தான் வந்துட்டு பிரதான நீர்வீழ்ச்சி இருக்குது. இது பார்க்க நல்லா தான் இருக்கும். தண்ணி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். சுற்றுலா பயணிகளாம் ரொம்ப குறைவாக தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம நின்றுட்டுருக்க இடம் தான் இப்போ வந்து தொங்கும்பாலம். தொங்கும்பாலத்தில் பார்த்தா தான் ஆற்றுல தண்ணி போகிறதே நமக்கு தெரியும். அந்த அளவு தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கிய தொழிலில் வந்துட்டு மீன் பிடிச்சி சமைச்சு விடுவது தான் முக்கிய தொழிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஒகேனக்கல் வர சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்துட்டு இது ரொம்ப விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அந்த நம்பிக்கையில் வந்தோம். எதிர்பார்த்த அளவு தண்ணி இல்லை, அதனால் நாங்களும் சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்ப முடிவு பண்ணிட்டோம். நம்ம முன்னாடி நிற்கிறதா மிகப்பெரிய பொறியாளர் அவர். தொங்கு பாலத்தை வடிவமைச்சதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் பார்க்க சாதாரணமாக இருப்பார். ரொம்ப நீண்ட நாள் நண்பர் நமக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிற மலை தான் மாதேஸ்வரர் மலைக்கு தொடர்புடைய மலை. இது இந்த மலையில் வீரப்பன் வாழ்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இருக்கிற வரைக்கும் மரத்துக்கும் மக்களுக்கும் உள்ளகிற மிருகத்துக்கு வந்து பாதுகாப்பு இருந்தது. அவர் போன பிறகு எல்லாமே கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து கேட்டு வச்சு எல்லாருக்கும் மிக்க நன்றி. இது பார்த்துக்கோங்க. இதுதாங்க வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் உள்ள ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி. கேட்டுக்கோ, நீ ஓ வேலையை பாரு. இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி. நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டால் காவேரி டெல்டா பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இது. இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறதா சுற்றுலா பயணிகள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பள்ளி விடுமுறை நாட்களெல்லாம் வந்திருப்பாங்க. இப்போ எல்லாம் சீசன் முடிஞ்சதுனால வந்து ஸ்கூல் பள்ளி வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு தொடரெல்லாம் போயிட்டாங்க. மிக்க நன்றி. இதோட சீசன் டைமில் வாங்க, வந்து கண்டுகளிங்க, நல்லாயிருக்கும். சாப்பாடு இதெல்லாம் எடுத்து வந்துருங்க. எண்ணெயில் எடுத்து வந்து நீங்கள் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க.
இந்த நீ பார்க்குற மணற்பரப்பான இடம் தான் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து நல்ல மணற்பரப்பாக இருந்தது. இப்போ மணற்கொள்ளையும் அதிகமாக நடக்கிறதுனால வெறும் பாறைகள் மட்டும் தான் தெரியுது நமக்கு. மிக்க நன்றிங்க.